அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஏகம் அநேகம் என பகர்வெளி எனும் ஆகம சிற்சபை அருட்பெருஞ்சோதி வேதாகமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி என்றாதிய சுடருக்கு இயல் நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி முச்சுடர்களும் மொழி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்றபை அருட்பெருஞ்சோதி சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்றபை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எந்த ஒரு பொருளையோ சக்தியையோ எவரையோ ஒரு மனிதன் தன் வாழ்விற்கு சிந்தனையில் ஆதாரம் என்று கண்டால் சிறப்பெனவே மதித்து வந்தான், வணங்கி வந்தான். இந்த பெரும் மதிப்புணர்த்தும் இனிய சொல்லே இறைவன் உலகமிசை மனிதரெல்லாம் பந்தமெனும் ஞாபகத்தின் உயர்வுக்கேற்ப பலவிதமாய் இறைவர்களை தோற்றுவித்தார். இறைநிலையே அறிவாக இருக்கும் போது இவ்வறிவை சிலை வடிவத்தில்லை கட்டி குறை போக்க பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும். நிறைநிலைக்கு அறிவு விரிந்து உண்மை காண நேர் வழியாமகத்தவத்தை குருவால் பெற்று முறையாக பயின்றுண்ணில் இறையை தேர முனைந்திடுவீர், காலம் வீணாக்க வேண்டாம். முனைந்திடுவீர், காலம் வீணாக்க வேண்டாம். உடல் நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி ஒழுக்கம் வீரம் அழகு காதல் ஞானம் கடமை உணர்வு இவை பெற்றினிது வாழ கற்பனையால் கருத்துயர்த்த நினைத்த முன்னோர் உடல் நலம் முதலான ஆற்றல் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு
மொழிகள் பலவும் கற்பித்தார்கள். கருத்துயர்ந்தோர்க்கு இச்சடங்கு தேவையில்லை. உண்ணும் உணவே எழுத்தாதுக்களாய் மாறி உடலுயிர் அறிவு இவை தொடர்ந்தியங்க காண்போம். எண்ணிடுவோம் இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ. எவரோ நம் அரசோ இவ்விதத்தை செய்வதில்லை. உண்மையிலே இறைவெளியே ஊடுருவி நம்மில் ஒழுங்காக இவ்வனைத்தும் உயரன்பாலாற்றும். திண்மையுள்ள தெளிவோடிந்த தெய்வாற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே தெய்வ வழிபாடாம். செயலாற்றி வாழ்வதுவே தெய்வ வழிபாடாம். உண்ணும் உணவே எழுத்தாதுக்களாய் மாறி உடலுயிர் அறிவு இவை தொடர்ந்தியங்க காண்போம். திண்மையுள்ள தெளிவோடிந்த தெய்வ ஆற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே தெய்வ வழிபாடாம். செயலாற்றி வாழ்வதுவே தெய்வ வழிபாடாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்பாடு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணதல் இயக்கமாகி நீதி நெறிபூனர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஞான களஞ்சியத்தில் தவ அன்பருடைய அருமை பெருமைகளை பற்றி ஒரு பாடல். ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றோர்கள் உடல் நலமும் மனவளமும் உயரறிவும் பெறுவார்கள். அழுக்காறு அவவெகுளி அனைத்து களங்கம் மறையும் ஆன்மீக உணர்வு மிகும் அறிவறியும் பேரு கட்டம். வழுக்காமல் நன்னறியில் வாழ்வார்கள் அவர் தொண்டு வாழ்மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும். பழக்கத்தால் நல்வினையே பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல் யாவும் எளிதாகும் அவர் வாழ்வு. பயனுடைய செயல் யாவும் எளிதாகும் அவர் வாழ்வில். வாழ்க வளமுடன்.
மகன் நல்ல சந்தத்துல பாடல்களை அமைப்பார். அது யாப்பிலக்கணத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கும். மோனை எதுகை எல்லாம் ரொம்ப நல்லபடியாக அமைந்து சந்தமும் அமைந்திருக்கும். அதுதான் சிறப்பு. வாழ்க வளமுடன். இந்த ஞான களஞ்சிய பாடல்ல மகன் என்ன சொல்ல வருகிறார்? தவ ஒழுக்கமுடைய தவ அன்பர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றும், அப்படிப்பட்ட தவ அன்பர்கள் பொதுநல நோக்கில் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்கிறபடி எந்த ஒரு பெரிய செயலையும் எளிதாக அவர்கள் நடத்தி விடுவார்கள். அப்படி நடக்கும் என்று ஒரு தெய்வ வாக்காக இந்த பாடலை தவ அன்பர்களுக்கு ஒரு வரம் போல வழங்கி இருக்கிறார். இப்ப பாட்டுக்குள்ள போகலாம். ஒழுக்கத்தில் உயர்ந்தவன். ஒழுக்கம்னா உங்களுக்கு சாமியம் தெரியும். எண்ணம் சொல் செயல் யாதான ஒன்றினால் தானே கோபுரம் இருக்கும். அது நான் திரும்ப சொல்ல வேண்டியல்ல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் என்பார் திருவள்ளுவர். அந்த ஒழுக்கத்துக்கு அவரை எதை ஓமை சொல்கிறார்? உயிரை கொண்டு சொல்கிறார். இந்த ஒழுக்கம் என்பது மகான் சொல்லக்கூடிய அந்த சாமியம் மிக பொருத்தமான பொதுவானது. அதுல நுட்பமாக நீங்க கவனிக்க வேண்டியது எதுன்னா, மிக தீங்கு செய்யக்கூடிய காரியம் எது? கொலைகளவு, சூதுபை, கற்பனை. இதுதான் ரொம்ப டாப். அந்த ஒழுக்கத்தை தவறி செய்யக்கூடிய காரியம். அப்படி ஒழுக்கத்துல தவறிவிடாமல் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரும். எதை போல என்றால் உயிரை போல. ஏன் உயிரை சொன்னார்னா, ஒருவன் உயிரை விட்டு விடுகிறான். என்ன ஆகிறது? மீதி என்ன? அவனது பிணம். ஒருவன் ஒழுக்கத்தை விட்டு விடுகிறான். மீதி என்ன? அவன் நடைப்பிணம். அதுக்குத்தான் அந்த உயிரை கொண்டு சொல்றான். ஆக அத உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம். சரி, இப்போ ஒழுக்கத்துல உயர்ந்தவர்கள் ஆயிட்டோம். அடுத்து அந்த ஒழுக்கத்தை என்னங்கிறத சாமியம் போட்டிருக்கிறார். அதை காதல வாங்கணும் இல்ல. அது எல்லாரும் சொன்னதை அதை புரிஞ்சு செயலுக்கு கொண்டு வர மாட்டாங்க. யார் கொண்டு வருவான்னா, உள்ளுணர்வு பெற்றவர்கள். ஒரு அறவுரையையோ ஒரு அறிவுரையோ பெரியவர்களோ மகான்களோ சொல்லும் பொழுது அது ஏற்பு திறன் வேணும், அதுக்கு தவம் வேணும். அதுதான் உள்ளுணர்வு பெறுதல். அதனால் உள்ளுணர்வு பெற்றால்தான் அந்த அறவுரைகள் பயிருக்கு தண்ணீர் வார்த்தது போல இரண்டரை கலந்து அது நல் விளைவை தரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அங்கணத்தில் உக்க அமிழ்துன்னு சொல்லுவார். மகன் ரெண்டுக்கும் திருவள்ளுவர் பாட்டு சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் 2 பாடல் சொல்லியிருக்கிறார். ஒன்று, உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று என்பது. அது உணர்வது உடையார் முன் சொல்லல். உணர்வு வந்தம்பரு சொன்னாதான் அது ஏறும். அப்படி சொல்லலைன்னா அங்கணத்தில் உக்கள் அமிழ்தற்றால் இன்னொரு பாடல். நல்ல சக்கரை பொங்கல் அக்கார அடிசல் செய்து அங்கணத்துல போட்டா இப்படி அது ஏற்காது. அது போல அந்த ஏற்பு திறன் இல்லாதனால உள்ளுணர்வு பெறாதவர்களுக்கு உபதேசம் செல்லாது. இப்போ ஒழுக்கத்துல உயர்ந்திருக்கிறோம், உள்ளுணர்வும் பெற்ற ஆயிற்று. அத மனதுல நல்லா பதிச்சாச்சு, அத செயலுக்கும் கொண்டாந்தாச்சு. அந்த தவத்துலதான் உணர்வு பெற முடியுங்கிறத மகான் என்ன சொல்றார்? ஒருமையுடன் குருவழியே பழகி கொண்டால் உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு வேனவுக்கு வேகம் மட்டும் கருத்துக்கு என்ன உணர்வாய் தரும். ஆக தவத்துலதான் இது தோன்றும். இது தவம் எடுக்காதவங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். தவம் எடுத்தவங்களுக்கு நல்லா தெரியும், உணர்வு கிடைக்கும். சரி, இப்போ ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் தவம் எடுத்தாச்சு, உள்ளுணர்வு பெற்றாயிற்று. அவர்கள் என்ன கிடைக்கும்னு அடுத்தால சொல்ற, உடல் நலமும் மனவளமும் உயரறிவும் பெறுவார்கள். உடல் என்பது ஆற்றல்களின் தொகுப்பு தான். உடல் அணுக்களின் தொகுப்பு.
அணுக்கள் ஆற்றலின் பிரசவம் தானே, ஆற்றல் தான் அணுவாக வந்திருக்கிறது. ஆக உடம்புக்கு ஆற்றல் இருந்தால் உடல் நலம், தவத்துல ஆற்றல் சேமிக்கப்படும். அப்போ கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்படுதல்ல ஒன்று கூடுது. அப்புறம் மனவளம், ஆற்றல் தான் மனமாக இயங்குகிறது. அது குறுகிய நாட்டத்துல இருந்து தவத்துல பரந்த மனப்பான்மை உருவாகும் இல்லையா. ஆக மனவளம், பரந்த மனப்பான்மை பரோபகாரியாக வந்து விடலாம். அடுத்து உயர் அறிவு பெறுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தவத்துல உள்ளவங்களுக்கு படிப்படியாக என்னென்ன பணி உயர்வுகள், பதவி உயர்வுகள், என்ன பண்பு உயர்வுகள் கிடைக்கும்ங்கிறத வரிசை சொல்லிட்டு வர. உயர் அறிவு பெறுவார்கள். அப்ப இதுவரைக்கும் உள்ள அறிவு என்ன அறிவு? 5 அறிவு. அதுக்கு அடுத்த பதவி உயர்வு கொடுத்த 6வது அறிவு. மனிதன் என்ற நிலைக்கு வரணும்னா உயரறிவு வரணும். ஆக விலங்கு நிலையிலிருந்து விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உலகும் நலந்தான் இல்லாத சிறியேனை என்று மாணிக்கவாசகர் பாடுவார். இப்போ அதுல இருந்து 6வது அறிவு வந்தாச்சு. 6வது அறிவு வந்த உடனே இன்னும் பல கெமிக்கல் சேஞ்சஸ் உடம்புல நிகழ்ந்து கொண்டே இருக்கும், எண்ணத்திலையும் சொல்லலும் செயலும். அப்ப அதனுடைய பயனை சொல்கிறார். அடுத்து அழுக்காறு அவாவைகுழி அனைத்து களங்கம் மறையும். சரிங்களா? தவம், அதுல தற்சோதனை, அங்க என்னென்ன களங்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் மறைஞ்சிரும்ன்ற. அதுக்கு சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக அழுக்காறு அவாவைகுழின்னார். இந்த அழுக்காறு அவாவைகுழிங்கிற இந்த தொடர் திருக்குறள்ல உள்ளது. அழுக்காறு அவாவெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்காய் என்றது அறம் என்று அரண் வலியுறுத்தல்ல திருவள்ளுவர் பாடல். அந்த வரியத்தான் அவர் அடிக்கடி நம்ம எதை படிக்கிறோமோ, எதை மனசுல நிறைய பதிச்சு வச்சிருக்கோமோ, அந்த நம் மனப்பெட்டகத்துல இருந்து தானே எல்லாம் வெளியே வருது. அது திருவள்ளுவர் மகனுடைய பாடல்ல திருவள்ளுவர் தரைய காட்டு. அப்போ அழுக்காருன்னா என்ன? பிறராக்கம் பொறுக்காமை. பொறுக்காமை தான் பொறாமைன்னு ஆகி அது அழுக்காருன்னு அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. அடுத்து பேராசைங்கிறது அவா. வெகுளி பெருஞ்சினம். இது 6 குண சீரமைப்புள்ள இதை தொட்டதுனால அந்த 6 குண சீரமைப்பும் வரும். அடுத்து என்ன சொல்? யாரையும் குழந்தைகளை கூட நாயே பேயே சனியனே சொல்லக்கூடாது. சி என்று பெயன்று நான் என்று பிறதனமே தீங்கு சொல்லாத தெளிவை என்பார் வள்ளல் பெரு. ஆக அழுக்காறு அவாவளி வெகுளி என்ன சொல்லணும், அனைத்துன்னு சொல்லிட்டார்ல, எக்ஸட்ரா போட்டார். அனைத்து களங்கங்களும் கருமையத்திலிருந்து வெளியாயிட. அதான் களங்கம் மறையும்னு அர்த்தம். கருமையும் தூய்மை அடையும். அதுதான் சரி. இப்போ அது இந்த திருக்குறளை எடுத்து இதுல ஒரு தொடரை எடுத்தாரு. அப்படியெல்லாம் செய்யலாமா என்றால் அதுக்கு ஒரு தமிழ் மரபு இருக்கு, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இலக்கணத்திலேயே முன்னோர் மொழி பொருளை அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்று நன்னூல் சொல்லுகிறது. முன்னால சொன்னவங்க கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அவர் சொற்களையும் அப்படியே எழுத்து பிசகாமல் பயன்படுத்தலாம் என்பது. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி. திரைப்பட பாடல்ல ஒரு வரி சொல்றேன், அது பாடியவர் யாருன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. இது யாருன்னு தெரியுதா? இது பாடுனது தெரியல. இது கண்ணதாசன் திரையிசை பாடல்ல கண்ணதாசன் பாடினார். ஆனா அந்த வரி யார் தந்ததுன்னா, நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் பொறுத்தால் அதிக வரம் பெறலாம்னு தேடி உன்னை சரணடைந்து தேசமுத்துமாரின்னு பாரதி பாடின பாட்டை எடுத்து கண்ணதாசன் பயன்படுத்தி இருக்கிறார். தமிழ் மரபுக்காக சொன்னேன். அதை நம் மகானும் அதை பின்பற்றி
இனி ஆன்மீக உணர்வு மிகும். அடுத்த வரியில சொல்ற ஆன்மீக உணர்வுனா என்னது? 2 பாயிண்ட். ஒன்று, எல்லா உயிர்களும் இறைவன் திருக்கோயில்கள். அதை இப்படி சொல்லலாம், எல்லா உயிருக்கும் தாயாக இருப்பது இறைநிலைதான். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தேய். அப்போ ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்று யார் அதை உணர்கிறார்களோ, இது முதல் நியதி. இதான் ஆன்மீகத்துல எல்லா உயிர்களும் நம்முடைய சகோதர உயிர்கள். அது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. அப்ப அதனால அதனுடைய விளைவு 2 ஒழுக்க பண்பாடு. அவர்களுக்கு ஒரு தீங்குன்னா அது நாம் உணர வேண்டும். ஏன்னா பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு சாமி சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாம் தனித்தனியாக இயங்கினாலும் ஒரு ஒட்டுமொத்தத்தினுடைய பகுதிகள். அதனால ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஒருத்தருக்கு மனசுல தெரியும். அப்போ ஒருவருக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் உடனே சென்று என்ன செய்ய வேண்டும்? அதான் ராமலிங்க பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி. பார்த்தீங்களா? அது ஒரு தாவரம் இருந்தாலும் அது வாடுனா இவர் வாடுகிறார். அது போல நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டும். ஆக ஒரு உயிர், நம்முடைய சகோதர உயிர், நமக்கு நம்மோடு இணைந்துள்ள உயிர், அதுக்கு நாம தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு நிகழ்ந்தால் அதை நாம் காக்க வேண்டும். இன்றைக்கு ஆன்மீகம் பேசுகிறார்களே நிறைய பேர், இந்த உணர்வு அவர்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் அவர்களை விட்டு ஒதுங்குங்கள். அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்குது? ஆன்மீக உணர்வு மிகும் அறிவறியும் பேறு கிட்டும். அங்க உயரறிவுன்னு சொன்னார். இப்ப அறிவறியும் பேருன திருப்பி சொன்ன மாதிரி இருக்குல்ல? இல்லை, இங்கே அறிவறியும் பேருன்னு சொன்னதுனால அறிவு முழுமை, அது முக்தி. முக்தி பேரு, விடுதலை பேரு, வீடு பேரு. அந்த வீடு பேருக்குரிய முழுமை கிடைக்கும். கட்டம் கட்டமா சொல்லி தவ அன்பர்கள் இப்ப என்ன ஆயிட்டாங்க? பிராக்ஷனல் ஸ்டேட்ல இருந்து டோட்டலுக்கு வந்தாச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? வழுக்காது நன்னறியில் வாழ்வார்கள். வழுக்காதுன்னா என்னது? தடம் புரளாம இருப்பாங்க. இது வரைக்கும் நல்ல பண்புகளோடு வந்தாச்சு, முழுமை பெற்றாயிற்று. அதுக்கப்புறமும் கீழே விழுந்துடக்கூடாது. தண்டவாளத்துல இருந்து டீரையில் ஆயிடக்கூடாது. அதான் வழுக்காது நன்னறியில் வாழ்வார்கள். அப்புறம் அவர்கள் செய்வதெல்லாம் தொண்டுதான். அவர் தொண்டு வாழ்மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும். என்ன அர்த்தம்? இவங்க ஒரு ரோல் மாடலாக வந்து விடுவார்கள். இவர்கள் செய்கைகள் எல்லாம் நாம் ஐயோ அவரை போல நாம் நடக்க வேண்டுமே என்று ஒரு முன் உதாரண மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்புறம் பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால். பழக்கத்தினால என்ன அர்த்தம்? பயிற்சியின் மூலமாக பழக்கம் அது ஒழுக்கமாகி பண்பாடு ஆகிறது. ஆக பண்பாடே பழக்கமாக மாறிவிடுகிறது. அப்படி மாறும் பொழுது நல்வினைகளைத்தான் அவர் ஆற்றுவார்கள், தீவினை ஆற்றவே மாட்டார்கள். அவர்களுடைய செயலெல்லாம் நல்ல செயலாகவே இருக்கும். பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல் யாகும். அதான் முதல்ல சொன்னேன்ல, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் ஒரு செயல் எடுத்து அது தனி மனிதன் வாழ்க்கைக்கு உரியதானாலும் சரி, அல்லது மனிதர்கள் ஞானியர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய செயற்கரிய செயல், அதுவும் எளிதாகும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகான் ஆழியார்ல அறிவு திருக்கோயில் அமைத்திருக்கிறார் அல்லவா? அது எவ்வளவு பெரிய இமாலயன் டாஸ்க். அது எப்படி நடந்தது? 1983 பொள்ளாச்சியில மன்றம் தொடங்கப்பட்டது. அங்க சிறப்பு பயிற்சி எல்லாம் நடந்தது. அதுலதான் அந்த அருள்நிதி சின்னசாமி ஐயா அவர்களும் அவருடைய துணைவி அருள்நிதி மனோரமா என் குருநாதர்னு ஒரு உசாலி இருக்காங்கல்ல, அந்த அம்மா
இவங்க அப்பதான் அதில் கலந்து கொண்டு மகானை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். அவருடைய பயிற்சி முறை சொற்பொழிவு எல்லாம் இருக்க பெற்று மகானை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உபசாரம் செய்கிறார்கள். அப்போது மகான் என்ன சொன்னார், ஒரு ஆசிரமம் அமைப்பதற்கு ஒரு இயற்கை சூழலோடு உள்ள ஒரு நல்ல இடம் வேணும், அதை இங்க நீங்க பார்க்க முடியுமா, பார்த்து தர முடியுமான்னு கேட்கிறார். அப்பொழுது அந்த சின்னசாமி ஐயா என்ன சொல்றாங்க, அந்த வேலையை என்னட்ட விடுங்க என்று அவர்கள் சொல்ல, அவர்களும் நம்முடைய எக்ஸ் சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயன் ஐயா அவர்களும் கூட இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் கலந்து பேசி உடனடியாகவே வள்ளல் டாக்டர் மகாலிங்கம் அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்றாங்க. அவங்க, ஐயோ அப்படியா, நான் ஒரு இடம் வச்சிருக்கிறேன், அது சச்சிதானந்த சுவாமி அவருடைய ஆசிரமத்துக்காக வச்சிருந்தேன். அவர் அமெரிக்காவில் போய் தாமரைன்னு ஒரு பெரிய கோயிலை கட்டி அங்கே இருக்கிறார், லோட்டஸ் டெம்பிள். அதனால சும்மா தான் கிடக்கு, அதை கொடுத்துடலாமே. மகான் நம்முடைய சுவாமி அவர்கள் சம்மதித்தால் அதை கொடுக்கிறேன்னு சொல்லி உடனடியாக சிற்றுந்து வண்டிகளில் கார்ல போறாங்க எல்லாரும். அப்பதான் நம்ம இப்ப அறிவித்திருக்கோயில் அமைந்த இடம் அவர்கள் பார்வைக்கு காட்டுகிறார்கள். மகான் இந்த இடம்தான் என்று சொல்லவும் அதுல ஒரு 11 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறாங்க. கூடுதலா ஒரு 6.5 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி 1989 பிப்ரவரி 8ஆம் தேதி அறிவித்திருக்கோயில் திறப்பு விழா நடைகிறது. எவ்வளவு பெரிய காரியம்! அது மகானுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தில் உயர்ந்ததாலும் உள்ளுணர்வு பெற்றதால், அறிவிலே முழுமை உயர்வை பெற்றதுனால இவ்வளவு எளிதாக எல்லாம் விட. அது மட்டும் இல்லை, சென்னையில திருவான்மியூர்ல தலைமையாக இருக்கிறது அல்லவா, அது 1981, இது 89. 1981 சுவாமியினுடைய 71வது பிறந்த நாள் விழா சென்னையில் நடந்தது. அப்போ மகானுக்கு 71,000 ரூபாய் பண முடிப்பு கொடுத்தாங்க. அப்ப சுவாமி சொன்னார், இந்த 71,000 வச்சு சென்னையில ஒரு இடத்தை வாங்கி நம்ம உலக சமுதாய சிவா சங்கத்துக்கு தலைமை இடம் கொண்டு வரணும், அதுக்கு இடம் வேணும்ன்றாங்க. அப்பொழுதே கூட இருக்கிற ஒரு தவ என்பர் சத்யநாராயணன் பேரு, நான் தருகிறேன் 1 கிரவுண்டு நிலம் 240 சதுரடி. அப்ப அது பத்தாதே, கூட வேணும்னா எனக்கு பின்னையும் நிலம் இருக்கு, அதையும் நான் தருகிறேன், அதை விலைக்கு தருகிறேன், குறைந்த விலை என்ற மேலும் 2 கிரவுண்ட் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியமும் தொட்டது தொலைங்கி கொண்டே வருகிறது. அதுபோல 1987 77வது பிறந்த நாள் விழா எக்காவேலி அமெரிக்காவில் நடந்திருக்கு. அப்ப சுவாமிக்கு 120 பவுண்டு வெள்ளி சுவாமியினுடைய எடைக்கு எடை கொடுத்தாங்க. இப்படி மகான் இன்னும் குப்தான்னு ஒருத்தர், எல்லாரும் கொடுத்த காசுகளை கொண்டுதான் அறிவித்திருக்கோயிலுக்கு பக்கத்துல அமைதி நிலையம், அப்புறம் அருளரங்கம் எல்லாம் மகானுடைய செயல்தான். இது போல இது மகான் செஞ்சது. இப்ப எங்க ஊர்ல நான் இருப்பது திருநெல்வேலி அரசலுவலர் குடியிருப்பு. இங்கே வேதலோக அறக்கட்டளைன்னு இருக்குது, மனவளக்கலை என்ற அறக்கட்டளை. நாங்க எல்லாம் நடுத்தர வருவாய் உள்ளவர்கள் தான். இருந்தாலும் அறிவித்திருக்கோயில் கட்ட வேண்டும் என்று முயற்சி பண்ணி ஒரு 1.5 ஆண்டுக்குள்ளேயே அது 90 விழுக்காடு அறிவித்திருக்கோயில் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் தவ அன்பர்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும் என்பதற்கு மகான் தந்த அந்த வரம் இது. அதைத்தான் இந்த பாடலிலே மகான் தந்திருக்கிறார். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய். இப்ப நீங்க சிகாகோ மனவளக்கலை என்ற அறக்கட்டளைக்கு அறிவித்திருக்கோயில் தினமும் சங்கற்பம் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள். அது போலவே அதுவும் நடைபெறும். அதற்கும் மகான் இந்த பாடல்ல உங்களுக்கு வரம் தந்திருக்கிறார் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. Best thing is that we should not shake our body when we are doing any kind of meditation. We should always sit straight and we should maintain, we should not shake our body for any reason.
So in that sense, if you do that, normally we'll get a good feel. That's why I used to do that. And another thing that I learn nowadays that we should always do a lot of maunams. The maunams we'll have both, and we can also do our introspections or whatever other reasons. That's what I am learning now. Good meditation is that we should always think within ourselves. I mean, I learned that Suttavali, we need not go outside. Suttavali is inside our body. That's what I understood, Amma. All be blessed. Thank you, yeah, for your sharing your thoughts, which you have told about the posture for the meditation and concentration to be inside and not go outside. Thank you, yeah, for sharing your thoughts. Be blessed by the divine. Vidya Balama, Be blessed by divine Amma. yes, Amma. Yeah, like as I was listening to the in the Tamil session, Yes. Pulavaraya was saying about the poem. From that, what I understood, those points I'll share, Amma. So as the meditators, their qualities will be only like noble qualities. Always they'll be having the noble qualities. That is Aravali Valdal, which is nothing but our twofold moral principles, as our Mahan has given the twofold moral principles. No harm or pain to others or to ourselves, physically or mentally. That is the noble qualities. Those meditators are always they'll be having that. And the next point, they can travel inward, so they can realize the consciousness, that wisdom, divinity's guidance. That is what we'll be gaining when we are traveling inward. So that is possible through the meditations, right? And the next quality, their health, mind and physically and mentally, they will be healthy. Whoever doing the meditation regularly, their health will be in good condition. And desires, it will be in control, like as our Mahan has given the controlling of desires. Through the introspection, we gain all those things. What are all that is desire, controlling our desires. And in the Tirukkural, we used to say that Alukkaru Ava Vehali, that was mentioned in Mahan's poem, which was described by Pulavaraya. So the desires, jealous and angry, these qualities will be in control. And whatever they wish, the meditators, whatever they wish, it will be fulfilled. And unbelievable actions will be possible. Means like Pulavaraya was explaining about how the Ariyar Arivu Tirukkoil was constructed, how the land was given to Maharishi Ayya, and also the Temple of Consciousness built at in Chennai also, how Maharishi got the land, all those things Pulavaraya has explained. Those things, because it is Maharishi's noble wish for the society's welfare, Maharishi wants to build the Temple of Consciousness. So just like that, all those things come into action. So the desires will be fulfilled. Those then meditators' desires will be, as I was mentioning, it will be in control, right? So
it won't be like for their individual benefits. Generally, they'll be thinking always, their mind will be விரிவு நிலையில் இருக்கும், right? Broad way, their mind will be thinking in the broad way. So welfare of others only. Most of the time, the meditators' wishes will be thinking of the welfare of the society. So their desires will be fulfilled. That too will be in unbelievable way. It will be come into action. That is possible for the meditators. And also the spiritual knowledge will be raised. And one of the they will be traveling in the noble way, because their thoughts will be noble. So the actions also happening through them for others, it will be in the noble way only, because always they'll be having the broad mind of thinking. And last point, what is this? Acceptance. Whatever they'll be seeing others as the God. So the everything, everyone around us are God particle. So the meditators will be seeing others as God. So the meditators have the quality of accepting anyone and anything as it is. Be blessed by the Divine Amma. Thank you for the opportunity. Thank you, Ma. Super, Ma. Nice thought. That is noble qualities, traveling inward, then physically and mentally strong, wishes fulfilled, but then control of desires, expansion of the duties, and then rise of spiritual power. All you have to be blessed by the divine. Time is up. Anybody wants to share your thoughts? 1 minute. I shall give 1 minute. Anitama? Amma, be blessed by the divine Amma. Okay, Ma. I think Vidyamma covered all the points. So as per my understanding too, like when we have started meditating, like we should feel the difference in us, and we should always have uplift in our character. Like the way we speak and the way we think should be always be, there should be an improvement, or what do you say, like, okay, like before meditating, like our mind was not calm and was like doing things very abruptly, but after meditating we should feel that, and we should have subtleness in our mind should get settled and should do things in such a way that um, people should observe changes. So we should be like a role model to say, okay, like whatever Vedatri Maharshi has given us is being taught for us, and we are following it. So in simple words, Amma, we should we after meditating, or like after we started the meditation routine, we should follow the things what we do. It's not only about meditation. After that, we should change our character, or we should improve our character, and try to implement the things what we learn in meditation. Amma, be blessed by the divine. Thank you, Amma. Thank you for the opportunity. Thank you, Ma, for your nice thought. Change in both physically, mentally, spiritually should be there after, that is after going through the meditation. Thank you, Ma. Thangavel Chenniyappan sir. Aya, is there any opportunity, sir? Be blessed Yeah. by the divine. Amma, can you hear me? I can hear. Thank you, Amma. Yeah, I think everyone has expressed their views very well. Yeah, from my perspective, I think
the most important thing is being very conscious on whatever we do throughout the day. Meditation really helps to do that. And earlier, we get disturbed and react to various situations, either at work or at home. But with meditation, we are much more conscious on how we receive and how we respond. So I would say, the reaction to various things throughout the day has become a proper response now. So I think that is purely because of a higher level of consciousness. And I think that's one important thing that I have noticed, Amma. Thank you. Be Tha- blessed by the Thank you, yeah. Be blessed by the divine for sharing a nice thought for the consciousness and response level of the mind. Okay, let us now conclude this session with the blessings for the world. Let us now invite Arunadi Vidyabalama to sing blessing for the world. Thank you, Amma. Be blessed by the divine. Blessings for the world. May the rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good services to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Ma. Be blessed by the divine. Let us bless all the participants, those who sang God's salutation, Guru salutation, and blessings for the world. By the grace of divine power, all of their families may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. With this, we conclude today's session by the grace of God and Guru. Thank you all for giving this wonderful opportunity. Thank you. Be blessed by the divine. Thank you, Amma. God Thank you. God. Yeah. Valsholam. Thank you, Ma. வாழ்க வளமுடன். Thank you, Ma. Thank Valsholam.